Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படினா 10th Maths chapter 3 algebra exercise 3.17ல 5th problem. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. if a equal to கொடுத்து ஒரு 3 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 cross 2 னா என்ன? ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது rows. செகண்ட் இருக்குது தான் காலம். 3 rows இருக்கா 1 2 3. காலம்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க 1 column 2 column. அதனால தான் 3 cross 2 matrix ன்னு சொன்னேன் ஓகேவா. then find the transpose of minus a. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கண்டுபிடிக்கணுமா மைனஸ் ஏ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏ கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அந்த மைனஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு மைனஸ் ஏன்னா நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏன்னு என்ன பண்ணா அந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் இங்கே டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னு கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் ஏ கண்டுபிடிப்போம். அதுலேருந்து அந்த மைனஸ் ஏவோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. அப்போ ஏவோட வேல்யூ என்னது √7 -3 -√5 2 √3 -5 அப்படி தானே இதான் ஏ மேட்ரிக்ஸ். நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஏ அப்படின்னா என்ன ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணணும். √7 மைனஸ் இன்ட்டு அந்த ஏ -3 -√5 2 √3 -5 மல்டிப்ளை பண்ணலாமா. மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அங்கே பாசிட்டிவ் இருந்ததுன்னா அந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் ஆகும். அங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது திருப்பி என்ன ஆகும் பாசிட்டிவ் ஆகும். மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு √7 என்ன -√7 மைனஸ் இன்ட்டு -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ 3. எகன் மைனஸ் இன்ட்டு -√5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ √5 மைனஸ் இன்ட்டு 2 -2 மைனஸ் இன்ட்டு √3 -√3 மைனஸ் இன்ட்டு -5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ நம்ம ஏலேருந்து மைனஸ் ஏ என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன பண்ணணும் மைனஸ் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஏக்கு தான் மைனஸ் ஏக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஏயோட டிரான்ஸ்போஸ் கேட்கல மைனஸ் ஏயோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி சொன்னேன் டிரான்ஸ்போஸ்னால் டி ஆனால் இந்த இதான் மைனஸ் ஏ. இந்த மைனஸ் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். -√7 3 √5 -2 -√3 5 the whole transpose. டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு சொன்னேன் ரோவை காலமாக எழுதணும் காலமாக ரோவாக எழுதணும். எப்படி எழுதினாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேவா. -a the whole transpose is equal to ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுறேன் -√7 3 again இது செகண்ட் காலமாக எழுதுறேன் √5 -2 தேர்ட் ரோ தேர்ட் காலமாக எழுதுறேன் -√3 5. இது நம்ம காலமாக ரோவாக எழுதி பார்க்கலாமா. இது ஃபஸ்ட்டு காலம் அது ரோவாக எழுதுங்க என்ன வரும் பாருங்கள் -√7 √5 -√3 again இது செகண்ட் காலம் இது செகண்ட் ரோவாக எழுதுங்க 3 -2 5. செக் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே சேம் ஆன்சராக தான் வரும் ஓகேவா. இந்த மாதிரி ரோவை காலமாக எழுதுறதும் காலமாக ரோவாக எழுதுறதும் எனது டிரான்ஸ்போஸ் ஓகேவா. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.